குமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவின் 2வது நாள் நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அதை நேரலையில் பார்க்கலாம். 133 அதிகாரங்களை குறிக்கின்ற வகையில் 133 அடியில் சிலை எழுப்பினார். முத்தமிழறிஞர் கலைஞர் எதை செய்தாலும் கலை நுணுக்கத்தோடு பார்ப்போற்றும் வகையில் செய்வார் என்பதற்கு விண்ணை தொடும் வண்ணம் உயர்ந்து நிற்கின்ற இந்த திருவள்ளுவர் சிலையும் ஒரு சான்று. திருக்குறளின் அறத்துப்பாலின் 38 அதிகாரங்களை குறிக்கும் வகையில் 38 அடி உயரத்தில் பீடமும் 95 அதிகாரங்களை கொண்ட பொருட்பால் மற்றும் கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நௌஃபல் இணைந்திருக்கிறார். நௌஃபல், இன்று 2வது நாள் நிகழ்வுகள் தொடங்கி இருக்கின்றன. என்னென்ன நிகழ்வுகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன? கடல் மட்டத்திலிருந்து கடந்த 2000ஆம் ஆண்டு கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் கடல் நடுவே திருவள்ளுவர் சிலை என்பது அமைக்கப்பட்டது. இந்த சிலையானது 133 அடி உயரம் கொண்ட இந்த சிலையை அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து இன்று 25 ஆண்டுகள் முடிவடையும் நிலையில் இது வெள்ளி விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. 2ஆம் நாளான இன்று முதல்வர் ஒரு வெள்ளி விழாவுக்கான சிறப்பு மலரை வெளியிடுகிறார். முன்னதாக தற்போது நீங்கள் நேரலையில் பார்க்க முடியும், கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவர் கண்காட்சி கூடத்தை தொடங்கி வைத்திருக்கார். அதுல 25 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படமாக இருக்கட்டும், திருக்குறள் சம்பந்தமான சிறப்பு விஷயங்கள் எல்லாமே அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதையும் பார்வையிடுகிறார். தொடர்ந்து திருக்குறள் போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கும் நிகழ்வு நடக்கிறது. அதே போல் அமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் முக்கியமான அமைச்சர்கள் இருந்து துணை முதல்வர் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. நிகழ்ச்சி சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம புதிதாக அமைக்கப்பட உள்ள திருவள்ளுவர் தோரண வாயிலுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து விழாவில் சிறப்புரை ஆற்றுகிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நௌஃபல். குமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா 2 நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. 2ஆம் நாளான இன்று திருக்குறள் கண்காட்சியை திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த வெள்ளி விழாவை இப்போது நாம் வெற்றிகரமாக கொண்டாடுகிறோம். 1975 டிசம்பர் 31 அன்று